விவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு நெஞ்சங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், விசேஷமாக கிறிஸ்து அல்லாத மற்ற மதத்தினர்கள், மொழியினர்கள் யாவருக்கும் இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும் ஆசீர்வாதங்களும். ஒன்றே குலம், ஒருவனே தேவர். கடவுள் ஒருத்தர் தான். அந்த ஒரு கடவுளுடைய மக்கள் தான் நாம், எல்லா மதத்தவர்களும் மொழியினர்களும். ஒரு கைதிகளமா இந்த சத்தியத்தை உணர வேண்டும். நான் அன்னைக்கு போன மாதம் ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சாக கிடக்கிறேன். கண்ணு பார்க்க முடியலை, வாய் பேச முடியலை, போய் வாந்தி என்ன செஞ்சிட்ருக்கு, கரையேறின சளி என்ன செஞ்சிட்ருக்கு, வாமிட்டு வந்துட்டு வேர்த்து உடம்புலாம் விழுந்துட்டு சாகிற நிலை. எல்லாரும் பேசுகிறது கேட்கு, பிழைப்பாரோ என்னமோ தெரியலையே, ஐயோ இவ்வளவு நல்லா செஞ்சாலும் இவர் போயிட்டா என்ன பண்ணுது, பிழைக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு 3 நாள் ஐசியில் வச்சு பார்த்துட்டு தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுங்கிறாரு. 1-2 பேர் அழுகிறது எனக்கு கேட்க, அழுகிற கண்ணில் கண்ணீர் வருவதெல்லாம் தெரியுது. ரொம்ப பாசத்தோடு எல்லாரும் வந்து பார்த்தாங்க, பார்க்க முடிஞ்சிச்சு, அழ முடிஞ்சிச்சு. ஆனால் என்னை காப்பாற்ற முடியாது. டாக்டரால் இன்ஜெக்ஷன் போட முடிஞ்சிச்சு, ஐசியில் வச்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆனால் உறுதி என்ன செய்ய முடியாது, பிழைப்பான்னு என்ன செய்ய முடியாது, பிழைக்க வச்சிருவோன்னு என்ன செய்ய முடியலை, சொல்ல முடியலை. எல்லாம் வெளியில் நடக்கிறத கேட்க முடியுது, உணர முடியுது, என்னால் பேச முடியலை. சாதம் தருவாயில் தான் இருக்கேன், உயிர் போயிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, எல்லாமே எனக்கே தெரியுது, பல்ஸ் எல்லாம் இதாகிட்டு இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே சொல்கிறேன், உங்களுடைய ராஜ்யம், உங்கள் அரசு, நீர் என்ன ஆளுகை செஞ்சிட்ருக்கிறீங்க. இந்த ஆன்மா உங்களுடைய, இந்த ஆவி உங்களுடைய. என் ஆவியை, என் ஆன்மாவை சாகடிக்க முடியாது. மரணமே உன் கூறியங்கே. திருவெளிப்பாடு 3:9-10 சொல்லுங்கள், வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 9-10 வசனம் சொல்லு. இதோ யூதர் எல்லாரிருந்தும் சாத்தானுடைய கூட்டத்தார் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து எத்தனை வசனம்? 3:9 வாரேன். 9:10 உன் கிரியைகளையும் நீ படுகிற ஓத்திரத்தையும் வேதனையையும், நீ மரண படுக்கையில் கிடக்கிறதையும், நீ ஐஸ்வர்யம் உள்ள எல்லாம் இருந்தும், ஆட்கள் இருந்து, வசதி இருந்து, பணம் இருந்து, எல்லாம் இருந்தும், உனக்கு இருந்த தரித்திரத்தையும், அன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவு கூட இல்லாமல் நீ கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்ததையும், நீ ஒரு கிறிஸ்தவன், ஒரு பாஸ்டர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் துஷ்டத்தனத்தை அறிந்திருக்கிறே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எந்த அளவுக்கு நீ பயப்படாத. உனக்கு வந்திருக்கிறத குறித்து, சாக போகிற நிலையில் இருக்கிறத குறித்து, எல்லாரும் அழுகிறத குறித்து, எல்லாரும் பிழைக்க மாட்டாரு, செத்து போவாங்கிறதெல்லாம் குறித்து நீ கவலைப்படாத. அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத. நீ இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் நீ சோதிக்கப்படும்படியாக சிலரை காவலில் உனக்கு வச்சிருப்பான், போடுவான். 10 நாளைக்கு நீ என்ன செய்வ, ரொம்ப கஷ்டப்படுவ, ஓத்திரப்படுவ. ஆயினும் நீ மரணம் வரையில் என்ன செஞ்சனா என்ன நம்பியிரு, உனக்கு நான் ஜீவ கிரகத்தை தருவேன். கைதுகளை பார்ப்போம். அந்த நேரத்திலேயே நீ என்ன நம்பு, அந்த நேரத்தில் என்ன கூப்பிடு.
ஆபத்து நேரத்தில் என்ன நோய்க்கு கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன். இதுதான் இறை அரசு. நீ அங்கே பாஸ்கிட்ட போவோமா, அவருக்கு ஜெபம் பண்ணுவோம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோமா, அவர் ஜெபம் பண்ணால் நல்லாயிருமா, அங்கே ஜெபம் பண்ணால் நல்லாயிருமா. இது உலகத்தினுடைய அரசு. இறை அரசு என்பது நீ இந்த வல்லவலையில் சாதாரண மக்கள், நம்ம கத்தோலிக்க மக்கள் திருவிழா கொண்டாடுறவங்க, ஜெபம் எல்லாம் உலக ரீதியாக மத ரீதியாக எல்லாம் பண்ணுறவங்க தான். நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், இயேசுவை கூப்பிட்டுங்க பாப்பார் வருவார். இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா ஏதாவது நடக்கும், உனக்குள்ள ஏதாவது சம்பவிக்கும். கூப்பிடு. என்ன பண்ண மாட்டேங்கும்னா இன்னைக்கு கூப்பிட மாட்டேங்கும். போய் தோத்திரம் சொல்லுறதும், அல்லேலூயா சொல்லுறதும், பாட்டு பாடுறோம், நம்ம மன ரீதியாக பைபிள் வாசிக்கிறோம், பைபிளை பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் அந்த மதத்தினுடைய சடங்காச்சாரம். இப்போ பாஸ்டர்ஸ் என்ன ஒரு சங்கீதம் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, சகோதரி ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. செல்வராஜன் சொன்னார், நீங்கள் இப்படி முடியாத நேரத்திலலாம் நம்ம பசங்களை என்ன செய்யுங்க, மேலே ஏற்றி என்ன செய்யுங்க, அவங்கள ஊழியம் பண்ண விடுங்க. ஊழியம் பண்ண விளையாட்டா கொஞ்சம் சொன்னேன், ஐயா ஊழியம் விளையாட்டு கிடையாது, எனக்கு தெரியும். பாட்டிவன் அனேசு இந்த பரம இவங்கெல்லாம் ஆசை காட்டி ஊழியம் பண்ணுங்க, ஊராக போங்க, ஆட்களை இது பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ண தெரியும். நம்ம விக்கிரமங்க பிள்ளைங்கள்லாம் அவன் கல்யாணம் கட்டி கொடுக்க முன்னாடி ஊழியத்துக்கு இது பண்ணால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஏன் பண்ணலைன்னா ஊழியத்துக்கு இந்த அழைப்பு வேண்டும், அர்ப்பணம் வேண்டும். கைதிகளை பார்ப்போம். உயிரையும் தான் உயிரை விட கடவுளுடைய உயிரை, மற்ற ஆன்மாக்களுடைய உயிரை பெருசாக நினைச்சி அதுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும். இந்த பாருங்க 12 மணிக்கு வாரம் வராமல் முன்னாடி அவன் எப்படி இருந்தாங்க. அப்போ என்ன யோசிக்க வேண்டியதாக. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா உலக காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு அடிமையாக இருக்கிறோம். அம்மா தாயினுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு, மனைவியுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு. நிறைய பாஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க, ஓப்பனாக சொல்கிறேன், குறைய சொல்லலை. அந்த பாஸ்டர் அம்மா ஆட்சி தான் நடக்கும். அந்த அம்மா என்ன சொல்லுதாங்களோ, அவங்க என்ன எங்கே போகணுன்னு சொல்லுதாங்களோ, அவங்க எப்படி நடக்கணும்னு சொல்லுவாங்களோ அப்படி தான் நடக்கும். குறை சொல்லலை. இதனால் என்ன நடக்கலைன்னா இறை ஆட்சி நடக்க முடியவில்லை, இறை ஆட்சி வர முடியவில்லை. நான் ஏன்னா இறை அரசு பற்றி பேசுகிறதுனால அது ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. இப்போ எனக்கு இந்த பிரச்சனைகளாம் காரணம்னா இவங்க சொல்கிற கூட இருக்கிறவங்க சொல்ல கேட்கலன்னு இவங்க இது பண்ணி இவங்க சாப்பிட்றதுனால தானே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் என்ன செஞ்சீங்கன்னா ஹோட்டல் காட்டில் தான் சாப்பிட்டலைங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுனால இவங்க சொல்கிற மாதிரி என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் அவர் சொல்கிறது கேட்கவா, இவங்க சொல்கிறது கேட்கவா அப்படிங்கிற ஒரு 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 இந்த நிலையில தான் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால், வேண்டாம் சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சில நேரம் சாப்பிடுவேன், சில நேரம் சாப்பிட மாட்டேன். இன்னொன்று 28 வருஷமாக நாங்கள் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறோன்னு சொன்னால் அதுதான் இறைராட்சியம். எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அன்பு என்பது மன்னிக்குண்டா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அவங்களுக்கு உதவி செய்யும், அவங்க விரும்பினது அவங்களுக்கு என்ன செய்யும், பண்ணிவிடும். அன்பில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அதை மன்னிக்கணும், உள்ள தப்பு போது என்ன செய்யணும், மன்னிக்கணும். அவங்க தேவை இருக்கும்போது அந்த தேவையை என்ன செய்யணும், பூர்த்தி பண்ணணும். அவங்க பசிக்கும் போது உணவு கொடுக்கணும், அவங்க உடை கேட்கும்போது என்ன செய்யணும், உடை கொடுக்கணும். அவங்க இன்னொன்று நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போவாங்க, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நான் போயிட்டு ஒரு சாயங்காலம் வந்துருக்குன்ட்டு ஒரு வாரம் மூச்சே கிடையாது. என்ன பண்ண முடியும்? அப்போ இங்கே உள்ளது என்ன? ஆமாப்பா, நான் என்ன யோசிக்க வேண்டியதுன்னா இவ்வளவு விஷயங்களையும் பொறுத்து அதை சொல்லலாம். ஒன்றையும் தப்பு, அது குத்தம் இது குத்தம்னு எடுத்தால் என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் என்ன செய்ய முடியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கடவுளுடைய ராட்சியம் வரும்போது, அன்புன்னு வரும்போது அதெல்லாம் வசனத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும். அப்போ ஊழியம் என்பது தான் குடும்பமோ தானோ பெருசல்ல, கடவுள் தான் பெருசு, கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் பெருசுன்னு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் ஊழியம். கைதிட்டு நம்ம காவியோட ஊழியத்திருக்கிறது ஊழியம் இல்லை. எங்கள் அம்மா இப்போ இதாக கிடந்தாப்பா, இது நான் என்ன செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா இந்த கூட பிறந்த தம்பி இருக்கிறான், அவன் தான் பார்த்தானே இது கொண்டு போனான்னு தவிர அவன் தான் ஃபோன் போடுவானு தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், ஃபோன் கூட போட மாட்டேன். இந்த 15 வருஷம் ஆச்சு, அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, அவங்க எந்த இடத்துல தங்கியிருக்கான்னு தெரியாது. எனக்கு என்ன குடும்பம் இல்லையா, கூட பிறந்தவங்க இல்லையா? அவங்க வந்தால் வாங்கப்பா சாப்பிடுங்க, ஏமா வராங்க ஒரு கோழி அடிச்சு கொடு, எதையோ வராங்க நல்லா என்ன செய்ய சாப்பாடு கொடு, வரும்போது என்ன செய்ய, அவ்வளோதான். கம்யூனிகேஷன் என்பது யாரோடு இருக்குன்னு சொன்னாங்க
நாம் யாருக்கு அர்ப்பணித்து வந்தோமோ அவரோடு இருக்க வேண்டும். கைதிகளமா நல்லா காரணம். அதனால் இப்போது இந்து சகோதரர்களுக்கு சொல்கிறேன், நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்து சகோதரர்கள் நாங்கள் எதுக்கு மனம் திரும்பணும், இந்த இயேசு ஏற்றுக்கணும். மனம் திரும்புதல் என்பது கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றதல்ல. மனம் திரும்புவது என்பது பரலோகத்தோடு கிறிஸ்துவோடு அந்த இறைவனோடு நாம் சேருகிற ஒரு செயலுக்கு பேரே மனம் திரும்புதல். கைதிகளமாகவும் நல்லா கரங்களை கட்டி. இப்போ இந்து சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்து சமஸ்கிருத ஸ்லோகங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அந்த மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாய நமக. இது எங்கள் பைபிள் சொல்லலை, இது யார் என்ன சொல்லுது? உங்களுடைய வேதங்கள் என்ன சொல்லுது? கன்னி வயத்தில் பிறந்த இயேசுவை என்ன செய்கிறது? நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறது. பிரைசலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ தரித்திர நாராய நமக. அப்படின்னா தரித்திர கோலத்தில் மனித ரூபத்தில் உலகத்தில் வெளிப்பட்ட தேவனை உண்மை போற்றுகிறோம். ஒரு கைதிகளை பார்ப்போம். இது பைபிள் சொல்லலப்பா, சமஸ்கிருதத்தில் உங்களுடைய ஸ்லோகம் மந்திரங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இதைத்தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா சொல்லி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னு தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இனிமே இந்த அர்த்தத்தை உணர்ந்து கன்னி மரியாளுடைய வயிற்றில் வேறு யார் பிறந்தா? இல்லை வேறு யாராவது கன்னி வயிற்றில் இப்படி பரிசுத்த ஆவியினால் பிறந்த யாராக இருக்காங்களா? இந்த லூக்கா நற்செய்தியில் சொல்கிறார். யோசேப்பிட்ட சொல்கிறாரு, ஏய் யோசேப்பு, மரியாதை நீ மணந்து கொள்ள நீ தயங்காதே, அவள் கர்ப்பமாக இருப்பது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாக இருக்கிறார். கைதிகளா நன்றி மரியாதை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக. இது எங்கப்பா சொல்லுது? உங்கள் இதில் தான் சொல்லுது. நீங்கள் தான் அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது யாரை சொல்லுது சொல்லுங்கள்? பிதாவின் திரியேக தேவனின் முதல் பேரான குமாரனை உண்மை என்ன செய்கிறோம்? போற்றுகிறோம். இதை நான் என்ன செய்யறேன்னா, உணர்ந்து இப்படி கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி இந்த திரியேக தேவனுடைய பிதாவினுடைய அந்த பரமேஸ்வரனுடைய செல்ல குமாரனே இயேசுவே, எங்களுக்காக மனு அவதாரம் எடுத்தவரே, எங்களுடைய சாபத்தை நீக்குவதற்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தியவரே, மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவரே, உண்மை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், வரவேற்கிறேன், எனக்கு உதவி செய்ய என்று கூப்பிடும்போது உன்னுடைய எல்லா பாரத்தையும் நீக்கி, பாவத்தையும் நீக்கி, சாபத்தையும் நீக்கி, உன் ஆன்மாவை செத்துப்பான ஆன்மாவை உயிர்ப்பித்து உனக்கு ஜீவனை தந்து அந்த பரலோகத்தின் பிரஜையாக உனக்கு தலையிலே கிரீடத்தை சூட்டுகின்ற தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து. கைதிகளை பார்ப்போம். அடுத்து சொல்றார் பாருங்க, ஓம் ஸ்ரீ உமர்ப்பியாயே நமக. பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியினால் யார் பிறந்தா சொல்லுங்க? இந்து சகோதரர்கள் கேட்குறேன். அதனால நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு வர வேண்டாம். இந்த சுலோகத்தை கரெக்டாக நீங்கள் நினைச்சீங்கன்னா இது அப்படியே இதை மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. இதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி. அடுத்து பாருங்க, ஓம் ஸ்ரீ விற்றசூல அருதாய நமக. சூலம் போன்ற மரத்தில் சிலுவையில் தொங்கி பலியானவரே உண்மை போற்றுகிறோம். யார் யார் சிலுவையில் தொங்கினது? யார் சிலுவையில் அடிக்கப்பட்டது? உங்கள் சுலோகம் தான் சொல்லுது. இந்த சுலோகத்தை நீங்கள் உணர்ந்து எப்படி நீங்கள் உட்கார்ந்து தியானத்தில் கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, நல்ல பயிற்சி பண்ணுறீங்க. இன்னொன்று இந்த இதில் தியானம் பண்ணால் நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த குண்டலியை இது பண்ணணும், இதுக்கு பல மணி நேரம் கஷ்டப்பட்டு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியாகிய நெருப்பு இறங்கி வந்தால் இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு இந்த சக்கரங்கள் ஓப்பனாகி இந்த குருவமத்தி இந்த பீட்யூட்டி பிளான் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் உடைந்து அந்த பரலோக தேவனோடு உறவு கொள்ளக்கூடிய சக்தி இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. கைதிகள் ஆவியன் கைதிக்கு ஆவியானவர் இருக்குமா? இந்த சுலோகங்கள் மற்றபடி எல்லாம் நான் உங்களுக்கு எழுதி உங்களுக்கு தெரியும். ஓம் ஸ்ரீ விருத்தசூல அருதாய நமக்கு சூலம் போன்ற மரத்தில் என்ன செஞ்சவரே, பலியானவரே உண்மை என்ன செய்கிறோம். ஓம் ஸ்ரீ
பஞ்சகாய நமக. உடம்பில் 5 காயங்கள் கொண்டவரே உம்மை போற்றுகிறோம். 5 காயங்கள் யாருக்கு இருக்கு? அதனால சுவிசேஷம்னா இதான் யார் சுவிசேஷம். இதை அறிவி கிறிஸ்தவனே, நீ இதை சொல்லு. நீ சபையில் போய் சர்ச்சில் போய் இதை சொல்லி நீ என்ன செய்யலாம்? ஆராதிக்க ஆரம்பி. அந்த இயேசுவை என்ன செய்? கூப்பிட ஆரம்பி. அந்த இயேசுவை பாஸ்டா வச்சுக்கோ. அவர் தான் உன்னுடைய மெய்ப்பன். நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 15 சொல்லுகிற, நானே மெய்யான திராட்சை செடி. என்னோடு நீ இணைஞ்சிருந்தனா நீ மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நான் சுத்தம் செய்து உரமிட்டு நான் உன்னை என்ன செய்வேன்? கனி கொடுக்க செய்வேன். கைதிட்டுங்களா அந்த இயேசுக்கு? இந்த மனுஷன் மேலே, பாசவில் மேலே, மந்திரவாதி மேலே, ஐயர் மேலே, சாமியார் மேலே நீ வச்சிருக்கிற பற்றை விட்டுட்டு யார் மேலே பற்று வைனா? இந்த உனக்காக யார் மறிச்சா? நான் மறிச்சேனா? அதான் சொல்கிறேன். எல்லாராலும் அழ முடிஞ்சிச்சு, உவா விடுக்க முடிஞ்சு, மாத்திரை விடுக்க முடிஞ்சு, என் உயிரை காப்பாற்ற யாராலையும் முடியலை. அந்த இயேசுவால் மட்டும் முடிந்தது. கைதிட்டுக்கலாமா? நல்லா கைதிட்டு. ஆகவே இந்த சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ள வரும்போது கடவுளுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்துட்டுப்பா. இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் என்னது? பரலோகம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் பெறாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கலிகூருவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, தேவனுக்குள் கலிகூருவே. நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி பிரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி பிரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் கலிகூருவே. இறையரசு உணவுல வந்துட்டுனா எல்லாம் போனாலும், விளையாமல் போனாலும், ஆடு இல்லாமல் போனாலும், மாடு இல்லாமல், நீங்கள் ஒருத்தருமே இல்லாமல் போனாலும், ஆவியிலே நான் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக கல்யாணா பரலோகம் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நல்லா கல்வி எத்தனை பேருக்கு விளங்குது? இதைத்தான் மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார். காலம் கடைசியில் இருக்கப்பா. மரணம் உனக்கு எப்போது சம்பவிக்குன்னு தெரியாது. இந்த இறையரசு உனக்குள்ளே வரணும்னு சொன்னால் தான் நீ எங்கே இருக்க முடியும்? அந்த சொர்க்கத்தை செத்தா அந்த உடலை விட்டு நீ பிரிஞ்சால் எங்கே போக முடியும்? நீ இயேசு உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி. இன்னொன்று, நீ ஓம்பாட்டில் செத்துடக்கூடாது. உயிருக்கு போராடி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், சாகும் தருவாயில் இருக்கும்போது நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை, இயேசுவே உங்கள் மாசற்ற ரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தமாக்கி செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பித்து என்னை பரலோகத்தில் சேருங்கப்பா. என் ஆவியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ யார்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லுங்கள்? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீ கிறிஸ்தவனா இரு, இல்லை இந்துவா இரு, யாராவனா இருந்துப்போ, கடைசி காலம் உனக்கு முடிவு தெரியும். செத்து போவங்களுக்கு பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தருவா வரும்போது, ஒரு தருணம் வரும்போது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, யாராவது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இயேசு மதத்தவர் அல்ல, மதத்தை பார்க்குறவரும் மனசை பார்க்கிறவர், உன் இதயத்தை பார்க்கிறவர். உன் இதயம் உண்மையாக அவரை தேடிச்சுன்னா, உண்மையாக விரும்பி அவரை அழைச்சிச்சுன்னா, நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமானவனை கெட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உன்னை ஒதுக்கி வேண்டாம், நீ மோசமானவன் பாவின்னு ஒதுக்கி தந்தாலும் சரி,
உன்னை ஒதுக்கி தள்ளாமல் வெறுத்து தள்ளாமல் நீ கூப்பிடும்போது உனக்கு வந்து உன் பாவத்தை கழுவி உன்னை ரட்சித்து அந்த பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல இரக்கமுள்ள ஒரு சகோதரன், இரக்கமுள்ள ஒரு குரு. கூ என்றால் பாவம், ரூ என்றால் அழித்தல். இந்த பாவத்தை அழிக்கிறவர் யாருன்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். நல்லா கைதிட்டு, எல்லாம் நல்லா கைதிட்டு. இதான் விசேஷம். எங்கள் சபைக்கு வந்துரு, எங்கள் கோயிலுக்கு வந்துரு, நீ தசம பாவம் கொடுத்துரு, எங்கள் கூட்டத்துக்கு வந்துரு, அந்த வீட்டு பிரேயர் வச்சுருக்கோம் அங்கே வந்துரு. இது இந்த மதம். இயேசு என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஏண்டவா நான் கேட்குறேன், கிறிஸ்தவனே நீ எங்கே போகிற? கோயிலுக்கு போகிற? யார்கிட்ட ஏச போறியா? இயேசு பேரை யூஸ் பண்ணுற அவ்வளோதான் வியாபாரம். இயேசு பேரை யூஸ் பண்ணி என்ன நடந்திருக்காங்க? என்ன நடக்கலை? இந்த பணிக்கு முக்கியத்துவம் நடக்கலைங்க. இந்த 5 காயங்களை ஏற்றது எனக்காக சொல்லு. இந்த வல்லவலையில் அந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? 5 காயம் கொண்ட ஏற்ற அந்த இயேசுவை அழைத்த பொழுது சாமியார் சத்தம் போடக்கூடாது சொன்னாலும் அந்த இயேசு உள்ள இருந்தவர்களை சத்தம் போட வைத்தார். இது இந்த நிகழ்ச்சி அங்கே போகிற தெரியும், அந்த கடப்புறம் பூரா தெரியும். தூத்தூர் கோயில், சின்னத்துறை கோயில், புத்தந்தர கோயில், வல்லவல்ல கோயில், நீர்வீடு கோயில் எல்லாம் இந்த ஆன்மா இந்த ஆண்டவருடைய பணியை செஞ்சிருக்கு. அந்த மக்களுக்கும் அங்கே உள்ள ஃபாதர்ஸ் நம்ம கத்தோலிக்க சபைக்கும் பணி செஞ்சது, ஊழியம் செஞ்சது. ஆனால் அதில் நான் பண்ண ஒரே ஒரு காரியம், இந்த மத ரீதியான ஜெபமாலைகளோ மற்ற எதுகளோ விஷயம் பண்ணலாம் நடத்த மாட்டேன். ஒன்றே ஒன்று, கையை வைத்துங்கள், கரங்களை எழுப்புங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவர். அவர்கிட்ட கையேந்தியா, அவரை கூப்பிடு. என்ன கூப்பிட்டா வந்துட்டு போங்க பிரதர்னா எனக்கு உடல் முடியல, வர முடியாது உண்மை. ஆனால் அவர் ஒரு நாளும் எனக்கு வர முடியாத விஷயத்தை கூப்பிட்டால் உடனே வந்து உனக்கு உதவி செய்கிற உன் நண்பர். கைதிட்டுங்கள் அந்த நண்பருக்கு. இதுதான் கடவுளுடைய ராட்சியம். அன்னை தெரசாலுக்குள்ளே இருந்தது. காங்கிரிகேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. உங்கள் பதவி வேண்டாம், கான்வென்ட்டினுடைய பாதுகாப்பு வேண்டாம், கான்வென்ட் கொடுக்கக்கூடிய எந்த சலுகையும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கான்வென்ட் விட்டு வெளியே வந்து காளி கோயில், எந்த அடப்பு நம்ம மண்டபம் மாதிரி நம்ம சென்டர் மாதிரி ஓப்பனாக இருந்த அந்த தூணுகளுக்கு இடையில போய் தங்கி இருந்து இந்த ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய ராட்சியத்தை பணியை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த உலகமே போற்றியது. அவர்கள் மறிக்கும் போது துப்பாக்கி குண்டு முழங்க என்ன செய்தார்கள்? அரசு மரியாதையோடு இந்த உடல் அடக்கம் பண்ணப்பட்டது. அந்த அன்னை தெரசாலுக்கு ஒரு கைதி நிகழ்ச்சி ஒரு நல்ல கிடைக்குது. மற்ற கன்னியாஸ்திரிகளுக்குள்ள இந்த அரசு இல்லை. ஆனால் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு உன்னை குணப்படுத்துறாரு, இயேசுவின் தலைமைகளால் குணமடைகிறேன்னு சொல்லி அந்த அம்மா எனத்தை குழம்பி போட்டாலும் அங்க படுத்திருக்கிற நோயாளி குணமாய் எந்திரிப்பான். கைதிகளை பார்ப்போம். சுகமளிக்கிற வல்லமை அன்னை தெரசால் மூலம் அணிஞ்சு நோயாளிகளுக்கு போச்சியா? அன்னை தெரசாலுக்குள்ள யார் இருந்தா? அல்போன்சம்மா கேரளாவில் ஒரு அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்களே ஒரு கட்டிலில் நோயாளியாக படுத்திருந்தாங்க. அந்த அம்மா படுத்திருந்த கட்டிலில் ஒரு குசுரையை தூக்கி போடும்போது அந்த நோயாளி குணமான. கைதிட்டுங்களே, நல்லா கரங்களை தட்டி. அந்த அம்மாளுக்குள்ளே யார் இருந்தா? உண்டியே விளங்குதாங்க. குறை சொல்லலை, ஏன்னா மதம் அது அதுதான் அப்படிதான் இருக்கும். அதனால கிறிஸ்தவம் மனம் திரும்பணுமா? இந்த அல்போன்சம்மா மனம் திரும்பினாங்க, இறையரசு இந்த அம்மாளுக்குள்ள இருந்துச்சு. இந்த அன்னை தெரசால் மனம் திரும்பினாங்க, இறையரசு இந்த அம்மாளுக்குள்ள இருந்து இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இராணுவ குண்டு முழங்கி எரிஞ்சு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இறையரசு இந்த அன்னை தெரசா அம்மாவை இணைச்சது. இன்னைக்கு கத்தோலிக்க சபை நினைச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன செய்யல, சும்மா பத்தி விட்டுட்டு அன்னைக்கு எந்த கோயிலையாவது என்ன செய்ய தங்கியிருந்து என்ன செய்ய நம்ம கிறிஸ்துவ கோயிலில் பணி செய்ய முடிஞ்சா? காணி கோயில் அங்கு உள்ள சொன்ன கன்னியாஸ்திரி காணி கோயிலுக்கு எப்படி பண்ணலாம்? பொறுமையாக ஏசப்பா நீங்க பார்த்துக்கோங்க,
பேசின அத்தனுடைய வாயை அடைக்கப்பட்டது. கையேந்தி பிச்சை கேட்குற இடத்துல காரி துப்புனா ஒருத்தன், இந்த இந்த கும்பல் நீரை நீ துப்புனை எச்சை நான் எடுத்துக்கிடுவேன். அந்த பசி சாப்பாடு ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க உதவி செய்யும்போது அவன் கண்ணில் அவனுக்குள்ள இந்த அரசு வேலை செய்யுது. அல்லது குமரி அவன் பணம் கொடுக்க ஆரம்பித்தான். கைதிட்டங்களை பார்ப்போங்களா கரங்க. இந்த சர்ச்சுக்கு போகிற, கோயிலுக்கு போகிற, ஜெபமாலை சொல்கிற, சுலோபாதை பண்ணுற, பூசைக்கு போகிற எல்லாருக்குள்ளே என்ன வரணும்? மனம் திரும்பும்போது மட்டும்தான் அந்த இறையரசு என்ன செய்யும்? மனம் திரும்பலாம் என்ன? இதை நீ அறிக்கை பண்ணு, ஏற்கனவே படிக்கிறது சாப்பிட்ணு, புதுசாக இருதயத்திலிருந்து ஆவியிலிருந்து நீ நினைச்சி ஆரம்பி, பண்ண ஆரம்பி, இறைவனோடு நினைச்சி ஆரம்பி, உறவாட ஆரம்பி. அங்கே தேவன், நான் கேட்குறேன், உன் பாஸ்டர் சர்ச்சில் நீ கூட்டத்துக்கு வரும்போது தான் இருப்பார். மற்ற நேரம் பூரா அந்த பாஸ்டர் அந்த குரு தான் என்ன செய்வார்னா, நீ எங்கே போனாலும் சரி, நீ பைக்கில் போனாலும் சரி, நீ காரில் போனாலும் சரி, நீ 108 போனாலும் சரி, நீ தோட்டத்துக்கு போனாலும் சரி, நீ களவட்டிட்டு இருந்தாலும் சரி, அங்கே உனக்கு கை காலம் இழுத்தாலும் சரி, அந்த இடத்துல உனக்கு கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்கிற ஒரு நாயகன், ஒரு மருத்துவர், ஒரு போதகர், ஒரு குரு யாருன்னு சொன்னால் அவர் தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். கைதிட்டுங்களை பார்ப்போம், நல்லா கைதிட்டு. இதுக்கு பேர் தான் என்னென்னா தேவராஜ்யம், இறையரசு. இந்த இறையரசு எனக்கு இருக்கிறபடினால இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? உயிரோடு உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இல்லைன்னா செத்து இன்னைக்கு எத்தனை நாள்? 25 நாள் எத்தனை நாள் ஆயிருப்போம்? 25 நாள் 30 நாள் என்ன செய்ய வேண்டியதான்? சொல்லுங்கள். அடக்கம் பண்ண நினைவு நாள் தான் என்ன செய்யணும்? ஹலோ, பாஸ்டர் உயிரோடு என்ன செய்ய முடியாது. அதனால் தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற இந்து நண்பர்கள் சொல்கிறேன், நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய கடாய் விட்டுறீங்க. இன்னொன்று தியானத்துக்கு இந்த பிரபஞ்ச தியான மையங்கள்லாம் தியானம் நடத்திட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அங்கே இறை அரசு இல்லைன்னு சொல்கிறேன். அங்கே என்ன இல்லை? இறை அரசு. இறை அரசு வரணும்னா நீ மனம் திரும்பி ஏற்கனவே இந்த பண்ணிகிட்டு இருக்கிறது வர ஸ்டாப் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா போங்க. அங்கே போகிற நேரத்தில் அங்கேயும் போய் உட்காந்து என்ன செய்யுங்கன்னா, இப்போ நான் போவேன், நம்ம குழந்தைக்கு இவங்க இது பண்ணும்போதெல்லாம், ஏசப்பா உங்கள் மாசற்ற ரத்தம் அந்த சிலுவை அவங்க அந்த ஜெபமாலை சொல்லிட்டு போகும்போது அவங்கள அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னேன், உங்கள் மாசற்ற ரத்தம் இவங்களுக்காக சிந்தப்பட்டது, இவங்க கண் திறக்கப்பட்டு இவங்க உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட வைக்கலாம். சாமியார் நல்ல சாமியார் இப்போ இருக்கிற ஒரு சிதம்பரத்தில் ஒரு நல்ல இதில் ஆவிக்குரிய இதில் பண்ணக்கூடிய விருப்பம் உள்ளவர் தான். ஆனால் இந்த மக்களை வேறு வழியை என்ன செய்ய முடியாது. இவங்க இஷ்டப்படி பண்ணலைன்னா அவர் என்ன செய்ய முடியாது, பங்களாவில் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால் நிறைய குருக்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே சத்தியத்தின்படி வாழணும், நடத்தணுங்கிற ஃபாதர்ஸு, பிஷப்பு, போப்பு, இன்றைக்கி வந்துருக்கிற போப்புன்னா ரொம்ப இந்த சத்தியத்தை கரெக்டாக ரேசு ஒருவரால் ரட்சிக்கிற ஒரே ஒரு இது இயேசுக்கு மட்டும்தாங்கிறத பப்ளிக்காக செஞ்சவர். அவர் போப்புக்கு ஒரு கைதிட்டுங்களேன். நம்ம திருச்செவிங்க கைதிட்டு. அதனால் சபைகள் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லது தான் இருக்கட்டும். ஆனால் அந்த சபைக்கு போகிற நாம் தான் என்ன நம்மளை பார்த்தா சொல்ல நீ மனம் திரும்பு. அதனால் சபைகளை நம்ம விமர்சனம் பண்ணவோ இது பண்ணவோலாம் நமக்கு என்ன கிடையாது. அது சபை அப்படி தான். நம்ம பால் திறனையா மோன்சி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க வேறு தப்பெல்லாம் பண்ணலை, வேறு என்ன செய்யலை, சாராய கடை வச்சு நடத்தலை, ஒரு ஜெப ப்ரேயர் இதுதான் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு தான் நடத்துகிறாங்க. ஆனால் அது எல்லாம் என்னன்னு சொன்னால் இவர்கள் ஒரு இதை வைத்திருக்கிறார்கள். பைபிள் அதுக்கு ஆதாரம் பைபிள் வச்சுருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறது இயேசுடைய வார்த்தை தான். ஆனால் அந்த இறையரசு இசைக்கான நடத்துவார். அவரெல்லாம் ஆவிக்கலை, அவருடைய இதில் இறையரசை பார்க்க முடியும். போயிருக்கிறேன். அவர் கரெக்டாக இந்த பெருமான்ஸ் ஃபாதர் இந்த பாட்டு பாடினவர் யாருன்னா, என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சி இன்னமும் தாமதமே, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றால் உன்னை ரட்சிக்கே உன் பாவம் மன்னிக்கே தன்னையே பலி
வழியை இது சுவிசேஷம் என்ன அழகா அருமையாக சபையை விட்டு ஒரு வெளிப்படுத்திட்டாங்க. ஒரு நல்ல கடவுளுடைய ராட்சியத்துக்குரிய ஒரு ஃபாதர். இப்போ பாவம் இங்கேருந்து இருந்திருக்கலாம், கழுதை என்ன ஒவ்வொருத்தர் கஷ்டம்னாலும் இங்கேயே இருந்திருக்கலாம். அங்கே போய் அவனும் அந்த காணிக்கை இவரை கூப்பிட்டு பயன்படுத்தினாங்க. காணிக்கைக்காக அந்த கூட்டத்தை தட்டுறதுக்காக பயன்படுத்திட்டு அவரை ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்லைன்னா அவர் அந்த காணிக்கை எடுக்கிற நேரம் அவரை பாட்டு பாட விட்டு இப்படி அவரை பயன்படுத்தி இன்றைக்கி பாவம் இன்றைக்கி அமைதியாக எங்கே ஒரு வாரமாக உட்காந்துருக்கிறார். இவங்க நடத்துகிற கூட்டத்தில் போய் உட்காந்து ஒரு கை தட்டி உட்காந்துருக்கிறார். பாவம் முன்னாடி வருமானத்துக்காக பயன்படுத்துகிறேன். அதுவும் பாவம் எங்கே பார்த்தாலும் முன்னாடி நான் பாத்திமா சிஸ்டர் 2 பேர் நினச்சோம். அவர் நடத்துகிற எங்கள் கூட நடத்தினாலும் போயிடும், சிவகங்கை கூட போயிடும். இப்படியெல்லாம் ஃபாதருடைய முன்னால் போனவங்க. நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் அறிந்து கொள்ள நம்ம விழிப்படைய வேண்டிய ஞானம் அடைய வேண்டிய விஷயம் என்னென்னா, இறை அரசு நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இதுகளை குறைச்சிட்டு இயேசுடைய வார்த்தையின் மீதும் இயேசுவின் மீதும் அன்பு கூற வேண்டும். கைதிட்டு நிலமாகவும் நல்லா கைது